சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க வந்து கலப்பா போறேன். அதுதான் நான் மாஸ்டர் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க நான் காட்டுறேன். அம்மாவுக்கு வந்து நான் டெய்லி இப்படி தான் கரெக்டாக போவேன் டெய்லியே. அதனால தான் நான் வந்து ரொம்ப பயிற்சி எடுக்கிறேன். கொஞ்சம் அம்மா நிஜமாக கரெக்டாக போனால் வந்து நூடுல்ஸ் ஆகிடும் போல. மை ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து முட்டை தொக்கு தான் செய்ய போகிறேன். இது எங்கள் அப்பாவோட டிஷ்ஷு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ஞாபகார்த்தமானு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஆனியனும் கார்லிக்கும் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, சரிங்களா. ஸோ வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், சரிங்களா. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் எல்லாத்தோடுமே செட் ஆகும். சப்பாத்தி, ரைஸு, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும், சரிங்களா. ஸோ இப்போ கடாய் வச்சுருக்கேன், ஆயில் ஊற்றிட்டேன். ஸோ காயிட்டோம். காஞ்ச பிறகு இது கடுகுலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனியன் யூஸ் பண்ணணும். ஸோ ஆனியன் போடுறேன், சரிங்களா. ஆனியன் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரையும் நம்ம குக் பண்ணணும், சரிங்களா. இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை செம்மையாக இருக்கும். வெளியே எடுத்துகிட்டு போனால் கெடாமல் இருக்கும், சரிங்களா. ஏன்னா நம்ம எந்த ஐட்டமே நம்ம மாவு ஐட்டம் எதுவுமே இதில் யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி ஆயில் அண்டு மிளகாத்தூள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கெட்டு போகாது, சரிங்களா. ஸோ தேவையான சால்ட் யூஸ் பண்ணுறேன். நல்லா வதங்கட்டும். இதனோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அது நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் பாருங்கள் இவ்வளோ நல்லா வதங்கி வந்துச்சு. நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி இதுக்கு ஆட் பண்ணவே கூடாது. அப்பா இருந்தாலும் கண்டிப்பாக தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு தேவை அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனோட மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூளை, சரிங்களா. ஸோ வீட்டு மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தொக்கு எப்பவுமே வீட்டு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணோம். ஸோ நல்லாயிருக்கும், வயிறு வலி எதுவும் வராது. ஸோ அதையும் நல்லா வந்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா அந்த மிளகாத்தூள் நல்லா குக் ஆகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த ஒரு நம்ம அப்படி பரட்டிக்கிட்டே இருந்தால் சூப்பராக வந்துடும், சரிங்களா. நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த தக்காளி அதுங்கிட்டையுமே குக் ஆகிடும். பாருங்கள், அந்த தக்காளி, மிளகாத்தூள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஆனியன் எல்லாமே ஆல்மோஸ்ட் குக்கிங் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ஹெல்த்தி, சரிங்களா. நான் கொஞ்சமாக எடுத்துட்டேன், அதனால் திருப்பி எடுக்கிறேன். ஸோ அதனால் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் இந்த மசாலா லைட்டாக ஒன்றா சேர்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அது பாருங்கள், 1/4 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான், சரிங்களா. இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா தட்டு போட்டு மூடி வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ பாருங்கள், கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நான் அந்த கொதிக்கணும். அந்த மசாலா அந்த தண்ணி இப்போ ஊற்றணும் இல்லைங்களா. ஸோ அது நல்லா கொதிக்கணும். ஸோ அப்போ டைம் தான் நம்ம முட்டையை வந்துட்டு அது கூட சேர்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ வந்துட்டு இப்போது அந்த மசாலா கொதிச்சிடுச்சு, ஒன்றா கலந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் லைட் ஒரு லிக்விட் இருக்கும். இப்போது எக்கு சேர்த்துக்கலாம், முட்டை சேர்த்துக்கலாம். நான் கீறி விட்டுருக்கேன் முட்டையை, அப்படியே யூஸ் பண்ணல. இல்லை நீங்கள் பாதியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் நல்லா காரம், இந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லா கிடைக்கும். எங்கள் அப்பா வந்து அப்படி தான் செய்வாங்க. ஸோ நான் முழுசாக வச்சுருக்கேன். பசங்க சம்டைம்ஸ் காரம் சாப்பிட்லாம் நல்லா இருக்காது, அதனால் பசங்களுக்கோசம் அப்படி நான் கீறி விட்டு அந்த காரம் ஊறினா போதும்னு நினச்சிருக்கேன். வேணும்னா நம்ம அந்த முட்டையை எடுத்து அதுக்கு தொக்கு மேலே வச்சு நம்ம பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 5 மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு முட்டை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு, சரிங்களா. இப்போ சாப்பிட்றது வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு. வாங்க சாப்பிட்லாம், சரிங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. பை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம். நான் வந்துட்டு பொருளெல்லாம் கூட்டு வச்சுட்டு அந்த எக் கிரேவி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ரிஷி சாப்பிட்றான். அதுமே இப்போ அச்சு காலையில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சாப்பிடுங்க, பெல் பட்டன் பண்ணுங்க, சத்தமாக சொல்லுங்கள். இந்த சாப்பாடு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க.
ம் காட்டு இது ஹோட்டலுக்கு சாப்பாடு காட்டு. இந்த மாதிரி கிடைக்கும். ஹோட்டலுக்கு போடுவோம். ஹோட்டலில் பிடிக்குமா என்கிட்ட பிடிக்குமா? எங்கள் அக்கா எடுத்துகிட்டு ம் காட்டு சாப்பாடு தூக்கி காட்டு. நல்லா வெண்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பாடு வெண்டுக்குது. ரொம்ப ருசியாகவும் கொஞ்சம் சத்தமாக சொல்லு. ரொம்ப ருசியாகவும் உண்டு. ஓகே, என்ன பண்ணோம்? நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அடிச்சுங்க. இந்த சாப்பாடு கொஞ்சம் ருசி பண்ணி பாருங்க. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எங்கள் அக்கா இதான் வேலை.